first of all we have to understand what is beam. Okay, beam na it is a structural member which is having a transverse loads. ஓகேவா, எப்பவுமே வந்து ஒரு மெம்பர்ல வந்து transverse load ஆக்ட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா சாரி அந்த பீம்ல வந்து பாத்தீங்கன்னா transverse load மட்டும் தான் ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, transverse loads மட்டும் தான் ஆக்ட் ஆகும். ஓகே, அதனால வந்து பீம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் இன் shear force and bending moment இந்த பீம்ல கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். இட் இஸ் இந்த சாப்டர் ஃபுல்லாவே எதுக்காகனா ஒரு பீம் எப்படி டிசைன் பண்றது, அப்படி அந்த பீம் டிஃப்ளெக்ட் அதாவது பெண்டிங் ஆச்சோ இல்ல டிஃப்ளெக்ட் ஆச்சோ அப்படின்னா அதோட ஸ்லோப்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கம்பைனான ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி. ஓகேங்களா? சரியா? ஒரு பீம்ல நம்ம ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லோட் விச் மீன்ஸ் கிராஸ் செக்ஷனுக்கு பேரலா ஒரு லோட் நான் அப்ளை பண்றேன். அப்ப நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி வந்து ஃபெயிலியர் ஆகுது, அது இல்லாம வந்து அந்த பீம் எப்படி பெண்ட் ஆகாம நான் ரெசிஸ்ட் பண்றது. பிகாஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு பீம் பெண்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், அந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிரும் இல்லையா? அப்ப அந்த பெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த பெண்ட் எந்த லிமிட்டுக்குள்ள இருக்கணும் அப்படி சொல்லி எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரக்சர் டீடைலா வந்து டிசைன் பண்ணணும். சரிங்களா? இந்த சாப்டர் ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ஸ் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to understand what is beam. So beam, it is a structural member which is subjected to transverse loads or shear loads. ஓகேங்களா? transverse loads or shear loads வந்து இது என்ன பண்ணும், கேரி பண்ணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதுல எதுக்காக நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா in order to find out the maximum bending stress and maximum bending moment and shear force. ஓகேங்களா? எதுக்கு அப்படின்னா அப்பதான் வந்து நம்மளுக்கு கூட வேரியேஷன் ஆஃப் அந்த ஷியர் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்றதுக்கும், ஓகேவா, ஓகே, அந்த பீமோட பெண்டிங் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, அந்த பெண்டிங்னால வந்து எப்படி அந்த ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ஸ் அச்சீவ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்வர்ஸ் லோட் அப்ளை ஆகுறதுனால அந்த பீம் வந்து ஆக்சுவலா கண்டிப்பா பெண்ட் ஆகும். அந்த பெண்ட் ஆச்சு அப்படின்னா அதோட பெண்டிங்கோட அந்த டயக்ராம் பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல மேக்ஸிமமா இருக்கு, எந்த இடத்துல வந்து எனக்கு ஷியர் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கு, இல்ல பெண்டிங் மொமெண்ட் எங்க ஜீரோவா இருக்கு, அப்ப ஷியர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தா எனக்கு பெண்டிங் ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எப்படி அந்த செக்ஷனுக்கு ஏத்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம டீடைலா ஸ்டடி பண்ண போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஷியர் ஃபோர்ஸ் என்னன்னா it is the sum of algebraic sum of forces over a particular cross section of the beam due to action and reaction of the parallel forces, or else எப்படி சொல்லலாம், shear force is the force which acts always parallel to its cross section அப்படின்னு சொல்லலாமா? okay, so it is a net force over a particular cross section, circular or rectangular or square, anything it may be. Okay, particular cross section, okay, of the beam due to action and reaction. Okay, இதுதான் வந்து அந்த shear force. okay okay shear force is used to shear off the beam. அப்படியா? கரெக்டா இல்லையா? because shear என்ன, அப்படியே கட் பண்ணி எடுக்கிறதுன்னு அர்த்தம். okay, so shear force tries to shear off the beam in transverse direction.
Okay, so that is perpendicular to axis and parallel to cross section. Okay va, parallel to cross section. Okay va, so it will always ranging from 0 to maximum. That 0 is 0 shear stress in top and bottom வந்து பாத்தீங்கன்னா shear stress வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், பாட்டம்லயும் டாப்லயும் 0வா இருக்கும். மிட் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் ஆக்சிஸ்ல மேக்ஸிமமா இருக்கும். So shear stress will develop. Okay, shear stress will develop due to shear force. Due to shear force. Okay, it will be ranging from 0 to 0 at top to top and bottom. Okay, top and bottom and maximum in neutral axis. Neutral axis கிடையாது. Okay, எதுல சொல்லலாம், maximum at its for example இப்போ நியூட்ரல் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க, பிகாஸ் நியூட்ரல் ஆக்சிஸ் கொஞ்சம் மேலே வரலாம் கீழே வரலாம். ஓகே, approximately it's neutral axis. So approximately என்னன்னா neutral axis வச்சுக்குவோம். So it's a parabolic variation. ஓகேவா, ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி அங்க டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுனால பாத்தீங்கன்னா இங்க ஃபாஸ்டா நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா, நெக்ஸ்ட் பெண்டிங் மூமெண்ட். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி அங்க டிஸ்கஸ் பண்ணோம். இருந்தாலும் இங்க பெண்டிங் மூமெண்ட் என்ன மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் ஹியர் we are not discuss anything in the bending stress or shear stress. எதையுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். we are only going to discuss the variation in the bending moment and variation in the shear stress in the beam. ஓகே, ஃபுல்லா பீம்ல இருக்கக்கூடிய shear stress ஓட ப்ரொஃபைல் அண்ட் பெண்டிங் மூமெண்டோட ப்ரொஃபைல் இது மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணவே மாட்டோம். ஓகே, இந்த சாப்டர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனது. ஓகே, அப்போ ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன்ஸோ சாரி ஸ்ட்ரெஸ்ஸையோ எதையோ டிஸ்கஸ் பண்ணாது. ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் சரி, இந்த shear force and bending moment சரி. This is only a diagram. Okay, that is used for calculating the shear stress and moment slope and deflection நம்ம calculate பண்ணலாம். But it will give you one point. Okay, na point of contraflexion சொல்லி. Okay, அந்த பாயிண்ட்ல இருந்து bending stress 0வா இருக்கும், which means bending stress ஓட சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, அந்த பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன். அப்ப இங்க வேரியேஷன் ஆஃப் shear force with respect to bending moment எப்படி இருக்கு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த அப்ளை பண்ற யூடிஎல் லோடுக்கும் யூவிஎல் லோடுக்கும் shear force எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஒவ்வொரு டைப் ஆஃப் லோடு அண்ட் ரியாக்ஷன் அந்த டைப் ஆஃப் சப்போர்ட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுல இருந்து தான் நம்ம என்னன்னா ஃபர்தர் ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பெண்டிங் மூமெண்ட். Okay, the net force the net moment over a particular cross section of a beam due to clockwise or anti-clockwise moment. ஓகேங்களா, பெண்டிங் மூமெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா tries to bending the beam. Okay, it's try to bend the beam
in the plane of the beam. ஓகேவா? சோ ஒரு பீம் வந்து அந்த plane of beam அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீம் வந்து ஹரிசாண்டலா ஹோல்ட் பண்ணீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வந்து அதோட plane of beam. சரிங்களா? It tries to bending moment tries to bend the beam in plane of the beam. ஓகே, சோ இப்போ இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எப்படி எப்படி வேரி ஆகும், இதனால வந்து நமக்கு என்ன டெவலப் ஆகும், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எனக்கு எப்படி வேரி ஆகும், எப்படி வேரி ஆகும் டியூ டு பெண்டிங்னால. சோ ஓகே, டியூ டு பெண்டிங் moment. Okay, so bending over cross section will takes place ranging linearly from neutral axis of the beam. ஓகேங்களா? ஸோ நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து லீனியரா வந்து வேரி ஆகுது. ஓகே, இஃப் இட் இஸ் டென்ஷனா இருந்தா பாசிட்டிவா இருக்கும், கம்ப்ரஷன் இருந்தா நெகட்டிவா இருக்கும், சில டைரக்ஷன். ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா shear force diagram என்ன சொல்லி கத்துக்க போறோம். வாட் இஸ் shear force diagram? shear force diagram என்னன்னா it is a diagrammatic representation of shear force acts on the beam. ஓகேவா? ஸோ graphical representation அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ shear force diagram என்னன்னா it is a graphical representation of variation of shear force okay over a cross section along the length of the beam. Along the length of the beam. Okay, so by this shear force diagram we can check what is the critical position or எந்த cross section வந்து critical இருக்கு அப்படினு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். So by this, by constructing shear force diagram, we can identify okay the critical sections in shear and design is made for that section. எதுக்காக? To avoid shear failure. Okay, to avoid shear failure because அந்த ஷியர்னால அந்த பீம் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரக்சரல் மெம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த மெம்பரோட ப்ராக்டிகல் அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய வெயிட் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அவரோட லென்த் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதை வச்சுதான் டிசைனே பண்ணுவீங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த இதுக்கு வந்து எவ்வளவு லோடு ஆக்ட் ஆகுது அந்த இது வந்து கிராஃபிக்கலா நீங்க இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து என்ன எல்லாமே புரியும். ஓகேவா? அது எதுக்காகனா அந்த ஷியர்னால வந்து இந்த செக்ஷன் வந்து கிராஸ் செக்ஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அப்ப இந்த A to Bங்கிற கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஷியர் இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து அதனால வந்து என்னது அதிகமான வந்து லோட வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லிமிட்டுக்குள்ள இருக்க மாதிரி நம்ம என்ன இதை மாத்திக்கிறோம். நம்ம அப்ளிகேஷனை மாத்த முடியாது. அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னன்னா நம்ம அந்த பீமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, பிகாஸ் தட் இஸ் த கிவன் கண்டிஷன்.
இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு தான் நம்ம டிசைனை மேக் பண்ணணும். ஓகேவா? அதுக்காக நீங்க கண்டிஷனை மாற்ற முடியாது. ஓகே, டிசைனை தான் மாற்ற முடியுமே தவிர கண்டிஷனை மாற்ற முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்போ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ பெண்டிங் மூமெண்ட் diagram. It is also a graphical representation of variation of a cross section, sorry, variation of beam over its cross section along the length of the beam. Okay, so it is also graphical representation of variation of bending moment over a cross section along the length of the beam. Okay, next we are going to discuss the basic terms and which are used to construct a shear force diagram. Okay, first of all, it is a beam analysis வந்து பாத்தீங்கன்னா 2D analysis தான் இருந்துச்சு அப்படின்னா it will have a three equations. What are the three equations 2D representation க்கு equilibrium condition? f of x equal to 0, y equal to 0, bending moment. Moment about perpendicular axis equal to 0. Okay va? Okay, for members like in 2D, okay va? Okay, example beams. Okay, beams, there are three equilibrium conditions. One is summation of fx is equal to 0, summation of fy equal to 0, and summation of moment about z axis equal to 0, because these two are in xy perpendicular axis தான் இருக்கும். Okay, next இது வந்து first case. Second case வந்து பாத்தீங்க அப்படின்னா for 3D members like 3D frames இருக்கு இல்லையா, width depth எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா கிராஸ் செக்ஷனோட அந்த சைடு திக்னஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 3D ரெப்ரசன்டேஷன். பட் பீம்ல எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம 2D மட்டும் தான் அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபார் 3D ஃப்ரேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ். One is summation fx equal to 0, summation fy equal to 0, summation fz is equal to 0, and summation moment about x equal to 0, summation moment about y equal to 0, and summation of moment z equal to 0. Okay, if we have three equations in 2D இருந்துச்சு அப்படின்னா how many unknowns we can find? Okay, ஒரு 2D beamsல வந்து பாத்தீங்கன்னா 3 equations தான் இருக்கு நம்ம கிட்ட. எவ்வளவு unknowns நம்மளால find out பண்ண முடியும்? 3. The maximum number of unknowns can be determined through this 2D analysis வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ 3 தான் நம்மளால find out பண்ண முடியும். Because 3 equations 3 unknowns நம்மளால find out பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, அப்ப அந்த பீமோட கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிற மாதிரி தான் நம்ம அனலைஸே பண்ணணும். ஓகேவா? அது பின்னாடி போற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி மெக்கானிக்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணதான் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ். ஓகே, ஒன்னு ஃபிக்ஸ்டு சப்போர்ட், இன்னும் ரோலர் சப்போர்ட், another one is hinged support. ஓகேவா? இது மூணையுமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதனால இப்ப சின்ன ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸ்டு சப்போர்ட். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? இதுக்கு ஒரு கேண்டிலிவர் பீம் அட் இட்ஸ் ஃபிக்ஸ்டு எண்டுங்கிறதுனால
it will be have Rx, Ry. So if you apply a force கொடுத்தோம் அப்படின்னா என்ன மொமெண்ட் ஜெனரேட் ஆகும். அதுக்கு ஒரு ரியாக்ஷன் மொமெண்ட் வந்து என்னன்னா இந்த டைரக்ஷன்ல ஆப்போசிட்டா வந்து டைரக்ஷன்ல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். Which means it can't move in x axis, y axis. It will also not making a moment with respect to its fixed axis, fixed point. சரிங்களா? ஓகேவா? அப்ப நான் p into dங்கிற மொமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா இதுல எவ்வளவு ரியாக்ஷன் ஜெனரேட் ஆகும்? மொமெண்ட் ரியாக்ஷன் P into D. அதே இப்ப p into dங்கிற ஒரு மொமெண்ட் அப்ளை பண்ண அப்படின்னா அதே ரியாக்ஷன் வந்து எனக்கு என்ன நடக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் அப்படிங்கறது நம்ம கான்செப்ட். ஓகே, திஸ் இஸ் மொமெண்ட் ரியாக்ஷன் தட் இஸ் ஆல்சோ p into d க்கு ஈக்குவலா இருக்கும். திஸ் இஸ் ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஓகே, சோ இதுல எத்தனை 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 இருக்கு? மூணு ரிலேஷன்ஸ் இருக்கா? 1 2 3 னு. ஓகே, ஹியர் rx ry and moment. Next, okay, fixed support. Second one is hinged support. Hinged support எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா so for example வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்க இந்த லோட் அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஃப்ரீயா வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹியர் மொமெண்ட்டுங்கிற கேஸே இருக்காது, பட் ரியாக்ஷன்ஸ் இன் ஆர் எக்ஸ் அண்ட் ஆர் ஒய் மட்டும் இருக்கும். சரிங்களா? இட் இஸ் ஃப்ரீ டு ரொட்டேட். ஓகேவா? இப்போ ஒரு கிளாம்ப் பண்ண இடத்துல இருந்து நீங்க ஒரு போல்டர் ஜாயின் பண்ணிட்டீங்க. செவுத்துல கிளாம்ப் பண்ணிட்டீங்க ஒரு இது ராடு மாதிரி. ஓகேவா? அந்த ராட்ல வந்து என்னன்னா ஒரு போல்டர் ஜாயிண்ட் வச்சு இன்னொரு ராடை கனெக்ட் பண்றீங்க. அப்ப அந்த லிங்கை நீங்க மூவ் பண்ணீங்கன்னா, அதாவது ரொட்டேட் பண்ணா ரொட்டேட் ஆகுமா ரொட்டேட் ஆகாதா? போல்டர் ஜாயிண்ட்ல கண்டிப்பா ரொட்டேட் ஆகும். சரிங்களா? ஓகே, அது வந்து ஹிஞ்சு சப்போர்ட்டுக்கு அப்படிங்கிறது எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோலர் சப்போர்ட். ரோலர் சப்போர்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா so it is represented in this kind of representation. சரிங்களா? சரி, இப்படி இருக்கும். இதுல வந்து நீங்க என்னன்னா ஒரு பீம் மேல வச்சீங்க அப்படின்னா அந்த பீம் வந்து ஈஸியா ஹரிசான்டலா மூவ் பண்ணலாம், வெர்டிகலா மூவ் பண்ணலாம். ஒரே நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, இப்போ ரோலர் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது, வெர்டிகல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? திஸ் இஸ் பிஎக்ஸ் பிஒய், திஸ் இஸ் பிஎக்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஹியர் இப்போ நீங்க இந்த ரோலர் சப்போர்ட்டை நீங்க நகர்த்துனீங்க அப்படின்னா அதனால இட் இஸ் ஃப்ரீலி மூவிங்கா இருக்கும். மீன்ஸ் நீங்க ஒரு ரோலிங் சேர்ல உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அது 4 கால் இருக்கு இல்லையா? 4 கால வந்து ரோலர் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க நகர்ந்தீங்கன்னா அது என்ன ஆகும்? அந்த ரோலர் சேர் அப்படியே நகர்ந்து போகுமா? அந்த மாதிரி சப்போர்ட். இதுல வந்து வெர்டிகலா வந்து பாத்தீங்கன்னா அந்த இது கான்டாக்ட் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் இல்லாம போயிடும் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஹியர் தேர் இஸ் நோ இன் ஹாரிசான்டல் ரியாக்ஷன், பட் வெர்டிகல் ரியாக்ஷன் கண்டிப்பா இருக்கும் பிகாஸ் லோட் அப்ளை பண்றதுனால. ஓகேவா? இப்போ நீங்க இந்த இடத்துல மொமெண்ட் நீங்க அப்ளை பண்ணா அது ரெசிஸ்டன்ஸ் மொமெண்ட் கண்டிப்பா டெவலப் ஆகும். தட் ரெசிஸ்டன்ஸ் மொமெண்ட் will be equals to என்னவா இருக்குன்னா மொமெண்ட் ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். சரிங்களா? சோ இப்போ ஹிஞ்சு சப்போர்ட்ல வந்து மொமெண்ட் இருக்காது, பட் மத்தபடி ஃபிக்ஸ்ட் சப்போர்ட்லயே ரோலர் சப்போர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொமெண்ட் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பிஎக்ஸ்ங்கிற ஒரு ரியாக்ஷன் அப்ளை பண்ற லோட் இருக்கு இல்லையா? அந்த லோட் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த பீமை வந்து என்னன்னா அப்படியே நகர்த்தி கூட்டிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். சரிங்களா? ஓகே, அப்ப இட் இஸ் ஃப்ரீ டு மூவ் இன் ஹாரிசான்டல் டைரக்ஷன். தேர் இஸ் ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஹியர் மொமெண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும். சரிங்களா? which is 0 means it is free to move னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ சப்போர்ட்ஸ் பத்தி தெளிவா கத்துக்கிட்டாச்சு. ஆல்ரெடி நம்ம மெக்கானிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்போ சின்ன ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா அடுத்து பீம் டைப்ஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ். ஓகே,
Okay. So types of beams. First one is cantilever beam. Beams name நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா கத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ கேண்டிலிவர் பீமா இருந்துச்சு அப்படின்னா, அதுல எந்தெந்த மாதிரி வந்து லோட் அப்ளை ஆகும் அப்படி சொல்லி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே. கேண்டிலிவர் பீம்னா ஒரு சைடு வந்து என்னன்னா ஒரு சைடு வந்து ஃபிக்ஸ்ட் எண்டா இருக்கும், அனதர் எண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கும். ஓகே, இது வந்து கேண்டிலிவர் பீம்க்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹரிசாண்டல் ரியாக்ஷன் அண்ட் வெர்டிகல் ரியாக்ஷன் அண்ட் மொமெண்ட். ஓகேவா? ஹரிசாண்டல் ரியாக்ஷன், வெர்டிகல் ரியாக்ஷன் அண்ட் மொமெண்ட். ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இது கேண்டிலிவர் பீம். நெக்ஸ்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து பாத்துட்டீங்கன்னா, ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட், ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் 2D அனாலிசிஸ் we have 3 unknowns மட்டும் தான் நம்ம பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ இதோட ஸ்ட்ரக்சரே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இட் மீன்ஸ் இது வந்து பாட்டம் பிளேஸ். ஓகே, இதுல வந்து ஒரு பீம் வந்து என்னன்னா மேல ஹோப் வச்சிருக்கேன். இந்த பீம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்லயும் வந்து ரெண்டு சப்போர்ட் மூலியமா என்னன்னா ஹேங் ஆயிருக்கு. இது என்னன்னா ரோலர் சப்போர்ட், இது வந்து ஹிஞ்சஸ் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ ரோலர் சப்போர்ட் இப்படி நம்ம வரையலாம். சரிங்களா? அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா இதுல என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கு? இங்க ஆர்எக்ஸ் ஏ பாயிண்ட் வச்சுக்கோங்களேன், ஆர்ஏ சரி ஏஎக்ஸ், ஓகேவா, ஏஒய். ஓகே, ரியாக்ஷன் ஏஒய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க என்ன இருக்கும்? ஆர் சாரி இங்க பி ஒய் மட்டும் தான் இருக்கும். பிஎக்ஸ் வந்து என்னவா இருக்கு? எனக்கு ஜீரோவா இருக்கும். ஓகே, ஏஎக்ஸ் ஏஒய்ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் அட் ஏ பாயிண்ட் அண்ட் பி பாயிண்ட் அப்படி சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே, இது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்கான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம் இருங்க வரேன்.
சாரிங்க. ஓகே, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஏ பாயிண்ட்ல இருக்கும். அதே பி பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா வெரிய ரியாக்ஷன் மட்டும் தான் இருக்கும். இதுதான் வந்து ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ 3 அனௌன்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த 3 அனௌன்ஸ் வந்து நம்ம சமேஷன் x = 0 y = 0 இந்த மாதிரி ரிலேஷன் வச்சு நம்ம ஃபைண்ட் ஆட்டோ ரொட்டேட்டா. ஓகே, இதுல நெக்ஸ்ட் மொமெண்ட் கேஸ் வந்து ரியாக்ஷன் போடலாம். எங்க இதுல ஒரு லோட் ஒன்னு ஆக்ட் ஆனா மொமெண்ட் ரியாக்ஷன் இருக்கு. அது வந்து அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சப்போர்ட் சார் மைக் ஆஃப் ஆயிடுச்சு. சார் மைக் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்க நம்ம என்ன லோடே அப்ளை பண்ணல நம்ம. சரிங்களா? இவ்வளவு நேரம் மைக் ஆஃப் ஆயிருந்துச்சு சார். ஐயோ. சரி சரி. இப்போ என்னன்னா லோடே அப்ளை ஆகலைங்க. சரிங்களா? லோடே அப்ளை ஆகாதனால நம்ம வந்து பேசிக்காவே பார்த்தா இது 2D அனலிசிஸ்க்கு சமேஷன் ஆஃப் ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் வெர்டிகல் ஃபோர்ஸ் நம்ம 3 அன்னோன்ஸ் மட்டும் தான் நம்மளால என்னன்னா ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகே, எதுக்காகனா இந்த சப்போர்ட் ரியாக்ஷன் மட்டும் பாருங்க. சரிங்களா? இன்னும் நம்ம லோடே அப்ளை பண்ணல. லோட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் மொமெண்டே அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போதைக்கு ஸ்ட்ரக்சர்னா எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கோம். ஓகே, எஸ் நீங்க சொல்ற மாதிரி இங்க மொமெண்ட்டும் இருக்கும். ஓகே, when we are applying a load. ஓகே, இங்க ஒரு லோட் அப்ளை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. பிங்கிற லோட் அப்ளை ஆச்சு அப்படின்னா அங்க மொமெண்ட்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இங்கேயும் வந்து மொமெண்ட் இருக்கும். அந்த மொமெண்ட் எப்படி ஷேர் ஆகுது, எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா அப்ப இது நம்ம 4 இது ரியாக்ஷன் இருந்தா நம்மளால சால்வ் பண்ணி 4 அன்னோன் கண்டுபிடிக்க முடியாதுன்றதுனால தான் 3 வச்சுக்கிறோம் சார். அப்படி கிடையாது. ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்னா என்ன பின்னாடி போறப்ப தெரியும் உங்களுக்கு. ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்ங்கிற ஸ்ட்ரக்சர்ங்கிற ஃபார்மட் சொல்றதுக்காக தான் நான் இந்த கான்செப்டே சொல்றேன். ஓகே சரிங்களா? ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ங்கற ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னா எடுத்துட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்லாப் இருக்குல்ல, எப்படி ஃபிக்ஸ் பண்ணிப்போம் செவுத்துல ரெண்டு சைடுலயே என்னன்னா இப்படி ரெண்டு செவுர் இருக்கும். அந்த செவுத்துக்கு நடுவில் நம்ம என்னன்னா இப்படி வந்து வச்சிருப்போம். சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்லயுமே ரெண்டு நகராது, எதுவுமே நடக்குது, ஃபுல்லா கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ்டு. ரெண்டு இடமே ஃபிக்ஸ்டுங்கிறதுனால ஸோ இதுல மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ திஸ் ஆர்எக்ஸ் ஆர்ஒய் அட் ஏ பாயிண்ட், அதே மாதிரி பி பாயிண்ட் வந்துன்னா அதே மாதிரி ஆர்எக்ஸ் அண்ட் ஆர்ஒய்ங்கிற ரியாக்ஷன் இருக்கும். மொமெண்ட் வந்து நம்ம இப்போ அப்ளைங்க லோட் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா மொமெண்ட் வந்து ஃபுல்லா கண்டிப்பா ரெண்டு சைட்லயும் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஓவர் ஹேங்கிங் பீம். ஓவர் ஹேங்கிங் பீம்னா என்னன்னா ஓவர் ஹேங்கிங் பீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஃபிக்ஸ், இங்க ஒரு ஃபிக்ஸ்டு எண்டு, இங்க ஒரு ரோலர் சப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க லோடு நான் அப்ளை பண்ணேன்னா பிங்கிற லோடு நான் அப்ளை பண்ணா பாருங்க. இப்ப இதோட நம்மளுக்கு வந்து நார்மலா இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டடா முடிஞ்சிடும். பட் இங்க என்னாச்சுன்னா கொஞ்சம் லென்த் இன்க்ரீஸ் ஆகி அங்க நம்ம லோடு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லென்த் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சப்போர்ட் இல்லாம எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது ஓவர் ஹேங்கிங்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்க என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கும், இங்க ஒரு ரியாக்ஷன் இருக்கும், இங்க ஒரு ரியாக்ஷன் இருக்கும், இங்க ஒரு ரியாக்ஷன் இருக்கும் ஃபார் அப்ளை பண்ற லோடுக்கு ஏற்ற மாதிரி. சரி, திஸ் ஓவர் ஹேங்கிங் பீம். நெக்ஸ்ட் கண்டினியூஸ் பீம். ஸோ கண்டினியூஸ் பீம்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 சப்போர்ட்ஸ் இருந்தாலே அது பேர் என்ன கண்டினியூஸ் பீம். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸ் பீம் கண்டினியூஸ் பீம்னா என்னன்னா இப்ப ஒரு எண்டு இந்த மாதிரி சப்போர்ட்ல இருக்கு. ஓகேவா? இன்னொரு எண்டு பாத்தீங்கன்னா இந்த சைடுல இருக்கு. அதையே தாண்டி இன்னொரு பீம், இன்னொரு சப்போர்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து மோர் தென் 2 சப்போர்ட்ஸ் வந்து ஹோல்ட் ஆன மாதிரி. ஓகே, மோர் தென் 2 சப்போர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இப்படி இருந்துகிட்டே இருக்கும் ஃபார் அப்ளைடு லோடுக்கு ஏற்ற மாதிரி. திஸ் இஸ் அப்ளைட் லோட் பி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ட் கேண்டிலிவர் பீம்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா so this is fifth one, this is sixth one. Okay, propped cantilever. ப்ராப்பர் கேண்டிலிவர் பீம்னு என்னன்னா
ஒரு எண்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ்டா இருக்கும், கேண்டிலிவர் பீம் தான். ஓகே, அதுல என்னன்னா ஒரு எண்ட்ல பாத்து ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னா ஒரு ரோலர் சப்போர்ட் வந்து ஹேண்ட் வச்சிருப்போம் இல்ல. அப்ப லோட் நம்ம எங்க அப்ளை பண்றோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த எண்ட்ல நம்ம அப்ளை பண்ணோம். ஒரு கேண்டிலிவர் பீம்ல நடுவுல ஒரு ரோலர் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா அது பேர் என்னன்னா ப்ராப்ட் கேண்டிலிவர் பீம்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ கேண்டிலிவர் பீம் வித் எக்ஸ்ட்ரா கேரிங் எதுக்குன்னா அந்த கேண்டிலிவர் பீம் வந்து கீழே டிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கோ இல்ல வந்து எதுவுமே ஆகாம இருக்கிறதுக்கோ யூஸ் பண்றது வந்து இந்த ப்ராப்ட் அந்த ரோலர் ஜாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுல பாத்தீங்கன்னா இப்போ ப்ராப்ட் கேண்டிலிவர் பீம் இது இந்த மாதிரி டைப்ல இருக்கும். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் மூமெண்ட் ஆல்சோ வில் பி தேர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து ஹிஞ்சிரி இந்த பாயிண்ட்னு சொல்லுவாங்க, which மீன்ஸ் ஒரு பீம்க்குள்ள நடுவுல இன்டர்னல் ஹிஞ்ச் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இன்டர்னல் ஹிஞ்ச் லிங்க்ஸ்னு சொல்லுவோம் ஓகேவா. அது வந்து நம்ம சப்போர்ட்லேயே சொல்லிடலாம், பட் இங்க சொல்லுங்க. இந்த ப்ராப்பர்ட் கேண்டிலிவர் பீமுக்கும் ஓவர் ஹேங்கிங் பீமுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது என்ன, ஒரு கேண்டிலிவர் பீம் இது ஆக்சுவலி ஓகேவா. கேண்டிலிவர் பீம்னா ஒரு எண்டு ஃபிக்ஸட் கம்ப்ளீட்லி ஃபிக்ஸடா இருக்கும் ஓகேவா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், ஆனந்த ரெண்டு வந்து ஃப்ரீயா இருக்கும் ஓகேவா. நார்மலா என்ன இப்படி பாத்தீங்கன்னா இது என்ன பீம், இது கேண்டிலிவர் பீம் ஓகேவா. இந்த கேண்டிலிவர் பீம்ல ஆக்சுவலா இப்படி இருந்த ஒரு பீம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு வந்து டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா எதுவுமே மூவ் ஆகாம இருக்கணும் அப்படின்னு நான் என்ன ஒரு சைட்ல ஹோல்ட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ட் கேண்டிலிவர் பீம்னு. அதே வந்து ஓவர் ஹேங்கிங் பீம்னு பாத்தீங்கன்னா என்னன்னா அது எண்ட் பாயிண்ட்ல வந்து நம்ம லோட் அப்ளை பண்ணுவோம், which மீன்ஸ் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து லோட் வந்து அங்க இருக்கும், இங்கேயே லோட் அதே மாதிரி தான் இருக்கு. பட் இங்க எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஓவர் கேண்டிலிவர் பீம் இஸ் ஆல்சோ சிமிலர் லைக் ஓவர் ஹேங்கிங் பீம் தான். பட் இங்க ப்ராப்பர்ட் கேண்டிலிவர் பீம்னு சொன்னாலே ஓவர் ஹேங்கிங் பீமுக்கு இன்னொரு பேர் தான் ஓகேவா. அந்த ஓவர் ஹேங்கிங் பீம்ல என்னன்னு சொல்றாங்கன்னா கேண்டிலிவர் பீம்ல ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா அது பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க, ஏதாவது கேட்டிருக்காங்க ஃப்ரீக்வெண்டா சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு கேண்டிலிவர் பீம்ல வந்து சின்ன ஒரு சப்போர்ட் வச்சா அது என்ன டைப் ஆஃப் பீம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேவா. ஓகே, ஓவர் ஹேங்கிங் பீம்ல ப்ராப்பர்ட் கேண்டிலிவர் பீம் எந்த மாதிரி டைப் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் பீம் வந்து ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட்டா இன்டிட்டர்மினேட்டா எப்படி சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்றோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா first of all we have to analyze. First here we are going to next என்ன பண்ண போறோம்னா அனலைஸ் பண்ண போறோம். சோ the beams நம்ம அனலைஸ் பண்ணனும் அப்படின்னா அதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு சொல்லுங்க. இந்த ப்ராப்பர்ட்டில வந்து ரெண்டு மொமெண்ட் இருக்குமா சார்? என்னது, இந்த ரோலர் போட்ட இடத்துலயே ஒரு மொமெண்ட் இருக்குமா சார்? அது ரோலர் போட்ட இடத்துல நமக்கு ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும் சரிங்களா. வெர்டிகல் ரியாக்ஷன் மட்டும் தான் இருக்கும். பிகாஸ் அங்க நீங்க மொமெண்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், which means அங்க என்னன்னா ஆப்போசிட்ல வந்து இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னால வந்து ஆப்போசிட்ல வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து ஒரு மொமெண்ட் இருக்கு. which means கீழ இருந்து ஒரு வெர்டிகல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் P × Dங்கிற ஒரு லோடா இருந்துச்சு அப்படின்னா R × Aங்கிற ஒரு மொமெண்டா இருக்கும், இங்க இருந்து இங்க 0வா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. அப்ப பெண்டிங் மொமெண்ட் டயகிராம் வரைஞ்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பீமுக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கும். பட் இந்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபோர்ஸ்க்கு இந்த பீக்கு எவ்வளவு ஈக்குவலா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டெப் வரும். அந்த ஸ்டெப் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டெப் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோங்கிறது மாதிரி பின்னாடி போறப்ப நம்ம டயகிராம் வரைவோம் சரிங்களா. இங்க மொமெண்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஷிஃப்ட் ஆகுனா P இன்டூ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 5 மீட்டர்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் இந்த பீம்ல ஒரு இது இருக்கும். அப்ப இங்க ஒரு லோடு இருக்கிறதுனால இந்த லோடுனால வரக்கூடிய இந்த ரெண்டோட ஆப்போசிட் ஃபோர்ஸ் எங்கன்னா நெக்லிஜிபிள் கேன்சல் ஆகி ரிமைனிங் ஃபோர்ஸ் தான் என்னன்னா எனக்கு வந்து பெண்டிங் மொமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும். அந்த ரிமைனிங் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓகேங்களா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். அடுத்து ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். அப்ப ஒரு பீம்ல நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ்ல ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா less than or equal to 3 இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் சரிங்களா. ஓகே, அதை வந்து பாத்துட்டீங்கன்னா அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஓகேவா. நெக்ஸ்ட் கேண்டிலிவர் பீம், another one is overhanging beam.
ஓகே, இது என்னன்னா ஒரு கைண்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அப்ப நம்ம கம்ப்ளீட்லி ஸ்டடி பண்றது எல்லாமே இங்க கேட்ல ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இன்டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 3 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர். கண்டினியூஸ் பீம்ஸ், ஓகே, ஃபிக்ஸ்டு பீம், ஓகே, ப்ராப்டு பீம். ப்ராப்டு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர்னு வந்துடும். ஓகேவா, அப்ப நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து எது நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். பிகாஸ் அதுதான் வந்து என்னன்னா 2D அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகே, அதுவும் ஒன் ஆஃப் த பர்பஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இந்த 3 ஈக்குவேஷன் வச்சே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ், ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மொமெண்ட் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிகாஸ் வி ஹேவ் 3 ஈக்குவேஷன் மட்டும்தான், அது தவிர வேற அந்த நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் லோட்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஓகேவா, ஸோ டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பாயிண்ட் லோடு, யூடிஎல், யூவிஎல் சுற்றி நம்மளுக்கு 3 தான் தெரியும். ஓகேவா, சரி, அந்த 3ஐயும் வந்து எப்படி அந்த வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டயக்ராம் பீம்ஸ்ல எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, ஐம் டேக்கிங் யுவர் சிங்கிள் பீம். So which is a statically determinate structure. So for example வந்து types of loads. Okay, types of loads. Okay. Okay, first this is load diagram. Loads என்ன பண்ற அப்படின்னா ஒரு சிம்பிள் ஒரே இதுலயே நான் எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பீம் என்னன்னா இது என்னது ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினன்ட் ஆர் இன்டிட்டர்மினன்ட்? பிகாஸ் 3 என்என்ஸ் தானே இருக்கு இதுல. ஓகேவா, ஸோ 3 என்என்ஸ் மீன்ஸ் ரியாக்ஷன்ஸ் மட்டும் சொல்றேன், மொமெண்ட் நான் பேசவே இல்லை. ஓகேவா, ரியாக்ஷன் மட்டும் தான் பாக்குறேன். ஓகே, இப்போ ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லோட்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் லோடு வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா, அந்த சிங்கிள் லோடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுறதுனா பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுறதுனால ஸோ இட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் ஏரியா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஆக்குபை பண்ணாது. இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஒன் பாயிண்ட். ஓகேவா, அந்த ஒன் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎல், அதுக்கப்புறம் யூவிஎல்னு சொல்லுவோம். ஓகேவா, யூடிஎல் லோடு அப்படின்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. திஸ் இஸ் பி லோடு. யூடிஎல் அப்படின்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. ஓகேவா, ஒரு புக் மேல இன்னொரு புக் வச்சிருந்தா அந்த புக் மேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக் என்ன பண்ணும், ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 kg இருந்துச்சு அப்படின்னா அந்த 1 kg என்னது அந்த ஒரு 0.5 ஒரு 10 சென்டிமீட்டருக்கு அந்த 1 kg வந்து ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ஃபார் அ பர்டிகுலர் லென்த். ஓகே, ஃபார் அ பர்டிகுலர் லென்த் எல் ஆர் இதை நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இதுவும் அதை என்னன்னா யூடியில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, திஸ் இஸ் எல். ஸோ தீஸ் டூ ஆர் யூடிஎல். ஓகேங்களா, இதோட இது என்னன்னு சொல்லுவோம், வெயிட் இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். வெயிட் இன்டென்சிட்டி மீன்ஸ் இப்படிதான் வந்து அந்த லோடு வந்து பர் எம்எம்க்கு வந்து பர் எம்எம் ஆர் மீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த வெயிட் இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு நியூட்டன் பர் மீட்டர்ல தான் சொல்லுவாங்க. பிகாஸ் இட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் L/2ங்கிற டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ரிமைனிங் L/2 அதோட சேமா தான் இருக்கும் பிகாஸ் யூனிஃபார்ம்ல டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுங்கிறதுனால. அப்ப அந்த L/3 டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், L/2ங்கிற டிஸ்டன்ஸ் 2L/3 டிஸ்டன்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா அதோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி என்னன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 நியூட்டன் பர் மீட்டர் அப்படின்னா ஸோ த்ரூ அவுட்ஸ் இட்ஸ் லென்த் ஒரு 10 இருந்துச்சுன்னா 100ன்னு சொல்லுவோம். அதே வந்து 50ங்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன 0.5 அப்படிங்கிற 5ங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா 50 நியூட்டன் அப்படிங்கிற லோடு தான் அப்ளை பண்றதுன்னு சொல்லுவோம். ஓகே, மைக் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம்ங்க. ஓகே, W is equal to Newton per
மீட்டர்னு சொல்லி நம்ம வெயிட் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. யூனிஃபார்மிங் வேரியிங் லோடுனா இப்படி இருக்கும். பிகாஸ் இட் இஸ் வேரியிங் இன் எக்ஸ் ஆக்சஸ் ஆர் எல்லுங்கிற டிஸ்டன்ஸ்ல வேரி ஆகுதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா இதோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? UVL யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுக்கும் வேரியிங் லோடுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட் த்ரூஅவுட்ஸ் த இட்ஸ் லென்த்னு சொல்லுவோம். பட் ஹியர் இட் இஸ் வேரியிங் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் லென்த். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸுங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 மீட்டரா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 ஆக்ட் ஆச்சு அப்படின்னா 2 இருக்கிறப்ப என்ன 22 இருக்கும். ஓகேவா? அதே 3 இருக்கிறப்ப வந்து ஒரு 27 இருக்கும். ஓகேவா? அப்போ 4ங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் ஒரு 29 இருக்கும். இட் இஸ் நாட் லீனியர்லி வேரியிங் பட் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு ட்ரையாங்கிளா நீங்க கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ எம் டேக்கிங் திஸ் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் எல். ஓகே, ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா WXன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா திஸ் இஸ் Wன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஸோ WX by X must be equals to W by Lன்னு சொல்லுவீங்க. அப்போ WX வேணும் அப்படின்னா W into X into L. இந்த கேபிட்டல் Wங்கிறது டோட்டல் UDL-ஓட லோடு. ஓகேவா? அந்த லோடை நான் அந்த ஃபார் பர்டிகுலர் பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா அந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் இன்டோ அந்த டோட்டல் லென்த் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 மீட்டர்ல வந்து 30 நியூட்டன்ஸ் பெர் மீட்டர்ங்கிற UDL லோட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அப்ப சார் மைக் ஆஃப் ஆயிருக்கு. புரியுதா இல்லையா? மைக் மியூட் ஆயிருந்து. மைக்கு மியூட் ஆயிடுச்சா? தினகரன் அது மியூட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. சார் இப்போ ரொம்ப நேரமா மியூட்டா தான் சார் இருந்துச்சு. இந்த UVL சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? அங்கதான் சார் இந்த டப்பா போட்டீங்களா சார் அதுக்கு அடுத்து மியூட் ஆயிடுச்சு. அப்படிங்களா? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 இப்போ கேக்குறீங்களா? சொல்லுங்க சார். 30 நியூட்டன் பெர் மீட்டருங்கிற லோடு 3 மீட்டர்ஸ்ல அப்ளை ஆச்சு அப்படின்னா ஸோ 1.5 மீட்டர்ல வந்து எனக்கு எவ்வளவு லோடு அப்ளை ஆகும்? 15. ஓகேவா? பிகாஸ் WX by Lங்கிறத சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சார் இது லீனியரா வேரியானா மட்டும் தானே சார் இப்படி போட முடியும்? ஆமா, லீனியரா வேரியானா மட்டும்தான். நீங்க லீனியரா இருக்காதுன்னு சொன்னீங்க இதுல. ஓ, அப்படி சொன்னானா? இட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க இப்ப பாருங்க 30 நியூட்டன் பெர் மீட்டர் வந்து 3 மீட்டருக்கு இருந்துச்சு அப்படின்னா 1 மீட்டர்ல இருக்குன்னா 10, செகண்ட் மீட்டர்ல 20, தேர்ட் மீட்டர்ல 30. நான் அப்படி சொல்லல முன்னாடி சொல்றப்ப. நீங்க வேற டிஃபரன்ஸ் ஏதாவது சொன்னீங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் UDL-க்கும் UVL-க்கும் நான் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு அப்படி சொல்லிப்பேன் நினைக்கிறேன். ஓகேவா? அதாவது இட் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் வேரியேஷனா வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். பட் ஹியர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 30 நியூட்டன் பெர் மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர்ல ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இதுக்கு எப்படி வேரியேஷன் இருக்கும்? ஃபர்ஸ்ட் 1 மீட்டர்ல எனக்கு என்ன இருக்கும்? சேமா இருக்கும். செகண்ட் மீட்டர்ல வேரியேஷன் எனக்கு என்ன இருக்கும்? 0 இருக்கும். இந்த வேரியேஷன் வந்து சேமா இருக்கும். சரிங்களா? இங்க ஓகேவா? சாரி இது இப்ப புரிஞ்சுக்கோங்க தெளிவா. சரியா? இன் கேஸ் வந்து அது லீனியரா இல்லைனா எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? இது UVL-னாலே லீனியர் தான். ஓகே. அதாவது இல்ல சரி, அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாரபோலிக்கா இருந்துச்சு அப்படின்னா இல்ல வந்து வேற ஏதாவது கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அது கண்டிஷன் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகே சார். கண்டிஷன் கொடுத்துருவாங்க. கண்டிஷன் கொடுக்காம நம்ம எதையும் பண்ண முடியும். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 5x² அப்படிங்கிற ஒரு பேரபோலிக் வேரியேஷன் மீட் பண்ணுது அப்படின்னா அதோட லோட் எவ்வளவு இருக்குன்னு கேட்பாங்க. ஓகே, அப்ப என்ன பண்ணணும்? அது ஓவர் த்ரூஅவுட் இட்ஸ் லென்த் இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணா நம்ம சிம்பிளா ஆன்சர் வந்துரும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்னத்துக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் பார்ப்போம், அப்போ புரியும் உங்களுக்கு. ஓகே, ஹியர் இப்போ இந்த பாயிண்ட் லோடு வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்ளை ஆகுதுன்னா ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ அன்னைக்கு ஒரு கேஸ் பார்த்தோம் இல்லையா? 2 ஷாஃப்ட்டுக்கு நடுவில் வந்து ஒரு கியர் பாக்ஸ் ஆக்ட் ஆயிட்டு கியர் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ண ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிங்கன்னு சொல்லும் இல்லையா? அப்போ அது ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகிட்டே இருக்கு கண்டினியூஸா. அந்த பாயிண்ட் லோட் என்ன பண்ணுது? அந்த பீமை பெண்ட் பண்ணும். ஓகே, அப்போ அந்த அதை வந்து கேஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஒரு பாயிண்ட் லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி டர்பைன்
டர்பைன் இருக்கு இல்லையா, டர்பைன்ல பாத்தீங்கன்னா 2 ஷாஃப்ட் இருக்கும், 2 சென்டர்ல இருந்து ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன இருக்கும், ஒரு பாயிண்ட் லோடா இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஓன் வெயிட் என்ன பண்ணுது அப்படின்னா அது மேல ஒரு லோடா ஆக்ட் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சொல்லலாம் பாயிண்ட் லோடுக்கு, டர்பைன் கன்சென்ட்ரேட்டடா, டர்பைன் பிளேட் இருக்கு இல்லையா, டர்பைன் பிளேட் அந்த ஷாஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டர்பைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேட் இருக்கிற இடம் எல்லாமே என்னன்னா அதுக்கு லோடா இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ டர்பைன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூடிஎல் லோடு. யூடிஎல் லோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக் மேல புக் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க இல்லையா, அப்ப இதே கேஸ் நம்ம வந்து அதோட நம்ம செல்ஃப் வெயிட் அனலைஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த செல்ஃப் வெயிட் அனலைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அந்த கீழே இருக்கிற ஏரியாக்கு அந்த மேல இருக்கிற ஏரியா எனக்கு என்ன இருக்கும், வெயிட் லோடா இருக்கும், அதாவது பாயிண்ட் லோடா இருக்கும். அந்த பாயிண்ட் லோடு பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்கும், அதோட வெயிட்டா இருக்கும். ஓகேங்களா. அது வெயிட் நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்ப்ளீட் அந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு சிங்கிள் லோட கனெக்ட் பண்ணுவோம். பிகாஸ் இட்ஸ் சென்ட்ராய்டில் ஆக்ட் ஆகும். நம்ம என்னன்னா ஈஸியா என்னது எதுக்காக எலிமினேட் பண்றதுக்காக நம்ம என்ன சென்ட்ராய்டுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. ஆனா இங்க இதுக்கப்புறம் அனலிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப கம்ப்ளீட் அனலிஸ்ல பாக்குறப்போ டீடைல்டா நம்ம பார்க்கணும். ஓகே. அப்ப இங்க செல்ஃப் வெயிட்னால வரக்கூடியது, ஓகே, செல்ஃப் வெயிட். ஓகே, செல்ஃப் வெயிட்னால வரக்கூடியது எல்லாமே வந்து யூடிஎல்ல வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக் மேல புக் வச்சிருக்குது, அதோட செல்ஃப் வெயிட்னால என்னன்னா அதுக்கு ஒரு லோட ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. இது ஒன் ஆஃப் த கேஸ். யூவிஎல்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீடைனிங் டேம்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேம் இருக்கு. டேம்ல எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ரோட்ல அதோட வேரியேஷன் எனக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா வாட்டரோட லெவல் இப்படி இருக்குமா. ஓகே, வாட்டரோட பிரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா பாட்டம்ல போக போக? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட வேரியேஷன் லீனியரா இருக்குமா இல்ல பேரபோலிக்கா இருக்குமா? லீனியர் இன்க்ரிமெண்ட். ஓகே, இங்க வந்து ஸ்டார்ட் ஆகி இங்க வந்து பாத்தீங்கன்னா எண்ட்ல மேக்ஸிமமா இருக்கும். ஓகே, ஃபுல்லா காம்ப்ரசிவா இருக்குமா? ஓகே. அப்ப இந்த ரீடைனிங் வால்ஸ் ஆஃப் டேம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே போப்போ எனக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. மேல பாத்தீங்கன்னா எனக்கு ஜீரோவா இருக்கு. அப்ப இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், இப்படிதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஓகேவா. இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து அதிகமான ஏரியா தேவை. பிகாஸ் ஃபார் கவுண்டராக்டிங் திஸ் மேக்ஸிமம் ஃபோர்ஸ். ஓகேவா. மேல பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். ஓகே, இப்படிதான் நம்ம டேம்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஓகேவா, சரியா. அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த டேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னவா இருக்கு, லீனியரா இருக்கு. ஓகேவா. which means ரோஜி ஹெச்சுக்கு ஹெச்சுக்கு ஏற்ற மாதிரி என்ன லீனியரா வேரி ஆயிட்டு இருக்கு. சரிங்களா, ப்ரெஷர். ஓகே, அப்ப இதோட இண்டிவிஜுவல் லோடோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்ளை பண்ற லோடு வந்து பாத்தீங்கன்னா பி, அது ஜென்ரலாவே தெரிஞ்சுக்கலாம். பட் இங்க வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா டோட்டல் லோடு எனக்கு எப்படி வேரி ஆகுது, W இன்ட்டு எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அப்போ நியூட்டன் பெர் மீட்டர் வந்து ஸோ ஒமேகா W இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் W இன்ட்டு எக்ஸ். ஓகே, கேபிட்டல் டபிள்யூங்கிறது டோட்டல் லோடு, இந்த W ஸ்மால் டபிள்யூங்கிறது வெயிட் இன்டென்சிட்டி. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூவிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம W இன்ட்டு எக்ஸ் சொல்றோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து W இன்ட்டு எல் டைரக்டா சொல்லலாம். ஸோ டோட்டல் லோடு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ், இங்க ஸ்மால் W இன்ட்டு எல்ங்கிறது வந்து இதோட டோட்டல் லோடு. ஓகே, இந்த டோட்டல் லோடு எதை சொல்லுது அப்படின்னா இந்த Wங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ். சரிங்களா, இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் 30 இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸ், 40 இருந்தா அதை விட கொஞ்சம் அதிகமாக மேல வெர்டிகல் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. சரியா. இப்போ எப்படி 2 kgக்கு 1 kg மேல இன்னொரு kg வச்சீங்கன்னா எப்படி இருக்கும், அதோட வெயிட் அதிகமா இருக்குமா, அந்த மாதிரி தான். இப்போ 1 kg அப்படின்னா 10 நியூட்டன், அப்போ 20 kg அப்படின்னா 20 நியூட்டன், 2 kgனா 20 நியூட்டன். அப்ப 10 நியூட்டன் அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் ஹைட்ல இருக்கும். அதே அதுக்கு மேல இன்னொரு கல் வச்சீங்கன்னா அது இன்னொரு ஹைட்ல இருக்குமா. அப்ப அந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆக்ட் ஆகுது, 20 நியூட்டன் மீட்டர்ங்கிறது 10 மீட்டரோட ரொம்ப ஹைட்டா வெர்டிகலா இருக்கு. ஓகேவா. அப்ப வெர்டிகலா இருக்கிறதுனால என்ன, நான் அதை வந்து வெர்டிகல் டைரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஹரிசாண்டல் டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் எல்என் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஸோ டோட்டல் லோடு வேணும் அப்படின்னா வாட் இஸ் த ஏரியா ஃபார் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன், வாட் இஸ் த ஏரியா ஃபார்முலா, L into B. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் L into B இருந்துச்சு அப்படின்னா இங்க லென்த்ங்கிறது L, Bங்கிறது வந்து என்னது இதோட விட்த், சாரி அந்த Wங்கிறது அதோட வெர்டிகல் டிஸ்டன்ஸ். ஸோ X into Y தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா
ஸோ அப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு என்ன வரும் எக்ஸ் இன்ட்டு ஒய் சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் டபிள்யூ இன்ட்டு எல்னு கிடைக்கும் பிகாஸ் இதோட யூனிட் நியூட்டன் பெர் மீட்டருங்கிறதுனால டபிள்யூ இன்ட்டு எல் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்ட்ல ஓகேவா நெக்ஸ்ட் ஃபார் டோட்டல் லோட் ஃபார் திஸ் கண்டிஷன் இதுக்கு யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடுக்கு டோட்டல் லோட் வேணும் அப்படின்னா டோட்டல் லோடு வேணும் அப்படின்னா is equals to W of UVL is equal to இது என்ன ப்ரொஃபைல் இது என்னது ரெக்டாங்கிளா ஸ்கொயரா சர்க்கிளா ரெக்டாங்கிள் சரி ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன triangle. half into சாரி ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன half into half into b into h இங்க w is equal to UVL சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா half w into l ன்னு சொல்லலாமா கரெக்ட்டா பாருங்க சரியா கரெக்ட்டா இல்லையா ஹலோ யாருமே இல்லையா yes sir ஓகேவா சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா இது லோட்ஸ்க்கான டயக்ராம் நெக்ஸ்ட் இதே மாதிரி மொமெண்ட்டுக்கான டயக்ராமும் நம்ம பிளாட் பண்ணலாம் ஸோ மொமெண்ட்ஸ்க்கு ஓகே மொமெண்ட்ஸ்க்கான டயக்ராம் ஒன்று வரைவோம் which one is the lighter one this one actually அதே மாதிரி மொமெண்டே வந்து என்னன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மொமெண்ட் சார் மைக் ஆஃப் இருக்கு சார் சார் மைக் ஆஃப் இருக்கு சார் சாரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சென்ட்ரிக் மொமெண்ட் ஓகே கன்சென்ட்ரிக் லோடு ஆர் பாயிண்ட் லோடுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி கன்சென்ட்ரேட்டட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்கு அந்த டேர்ம் என்னன்னா ஃபார் அ பர்டிகுலர் கிராஸ் செக்ஷனுக்கு நான் என்னன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் லோடு நான் அப்ளை பண்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் லோடு நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா ஃபார் அ டிஸ்டன்ஸ் வந்து எல்லுங்கிற டிஸ்டன்ஸ்க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணா என்னென்ன வரும் பிங்கிற லோடு கொடுத்தா இது பேர் என்ன பியூர் பெண்டிங் ஓகேவா பியூர் பெண்டிங்ல நம்ம பியூர் மொமெண்ட் என்ன சொல்லி டார்க் என்ன சொல்லி கத்துக்கிட்டோமா அந்த டார்க் தான் இது ஓகேவா சார் இங்க கப்பல் அங்கதான் டார்க் டார்ஷன் தான் டார்க் ப்ராப்பரா சொல்லணும்னா இங்க வந்து கப்பல்னு சொல்லுவோம் ஸோ இந்த கப்பல் நம்ம என்ன இது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா கிளாக் வைஸ்னா இப்படி இருக்கும் இது பேர் தான் வந்து என்னன்னா மொமெண்ட் கன்சென்ட்ரேட்டட் மொமெண்ட்னு நம்ம சொல்லுவோம் ஓகே திஸ் இஸ் கன்சென்ட்ரேட்டட் மொமெண்ட் ஓகே இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் த யூனிட் ஃபார் மொமெண்ட் நியூட்டன் மீட்டரா ஸோ மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் மீட்டர் ஓகே நெக்ஸ்ட் இதோட டோட்டல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கு இங்க கப்பலோட ஃபார்முலா என்ன பி இன்டு எல்லா ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா லிவர் ஓகே லிவர் தான் இருக்கு எக்ஸாம்பிள் லிவர்ல நம்ம இப்படிதான் நம்ம அப்ளை பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மொமெண்ட் ஓகேவா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மொமெண்ட் another one is யூனிஃபார்ம்லி வேரியிங் மொமெண்ட் இதை பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மொமெண்ட் என்னன்னா இதே மாதிரியே என்னன்னா பாயிண்ட் லோட் அப்ளை ஆகிற மாதிரியே நான் என்னன்னா ஒரு பர்டிகுலர் டென்த்துக்கு வந்து என்னன்னா ஒரு மொமெண்ட் நான் அப்ளை பண்ணிட்டே இருக்கேன் ஓகேவா அந்த மொமெண்ட் வந்து வேரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் பர் மீட்டர் யூனிட்ல இருக்கு ஓகே யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மொமெண்ட் இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி எம்முக்கு வரும்போது அதே ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா நியூட்டன் மீட்டர் பர் மீட்டர் ஏதாவது யூனிட் அதாவது மொமெண்ட் இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம் ஓகே மொமெண்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்மால் எம் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மொமெண்ட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா யூனிஃபார்ம்லி
distributed moment, uniformly distributed moment. இதோட டோட்டல் மொமெண்ட் வேணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் நம்ம யூசுவலா? Newton moment It is into a moment. Newton meter into meter Meter. is equals to small m into L. Okay, which means small m ங்கிறது வந்து weight intensity, L ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதோட total length. For example, it is acting in a length, particular length L ன்னு வெச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி என்னன்னா யூனிஃபார்ம்லி வேரியிங் மொமெண்ட்டை பத்தி பார்க்க போறோம். ஓகே, இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மொமெண்ட் வேரியிங் மொமெண்ட் நம்ம அதிகமாக ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எதுவுமே தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது. ஓகே, இப்படின்னா இப்படிதான் இருக்கு இதோட வேரியேஷன். ஓகே, மொமெண்ட் வந்து என்னன்னா ஒரு பாயிண்ட்ல இன்க்ரீஸ் ஆயிட்டே போற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பிங்கிற லோடு வந்து நம்ம கொடுக்குற இடத்துல பி 2 times of p, 3 times of p, 4 times of p ன்னு ஒரு லீனியர் வேரியேஷன் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது லீனியர் வேரியிங் பெண்டிங் வேரியிங் யூனிஃபார்ம்லி வேரியிங் மொமெண்ட் UVM ன்னு சொல்லுவோம். இதோட யூனிட்டும் வெயிட் இன்டென்சிட்டி என்ன மொமெண்ட் இன்டென்சிட்டி என்ன சொல்லுவோம்? நியூட்டன் மீட்டர் பர் மீட்டர்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, யூனிஃபார்ம்லி வேரியிங் மொமெண்ட். Okay, uniformly varying moment. So the total moment is equal to எனக்கு என்ன இருக்கும்? half into small m into L. கரெக்டா? Yes sir. ஓகே, இதோட வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் லோட்ஸோட டயக்ராம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷியர் ஃபோர்ஸ்க்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு தேவையா? சொல்லுங்க. இந்த யூடிஎம்க்கும் யூவிஎம்க்கும் ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா சார்? அது மாதிரி ப்ராக்டிக்கலா நம்ம எதுவுமே நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அதாவது பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு கான்செப்ட் அது. சரிங்களா? ப்ராக்டிக்கலா என்னன்னா இந்த மாதிரி ஒரு கப்பல் யூஸ் பண்ற இடத்துல 4 கப்பல் வந்து ஒரே டிஸ்டன்ஸ்ல ஒரே கப்பலா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மொமெண்ட்னு சொல்லலாம். சரிங்களா? அதே கப்பல வந்து பாத்தீங்கன்னா 2 times 3 times 4 டைம்ஸ்ங்கிற கப்பல் வேரியேஷன் கொடுத்துட்டீங்கன்னா வேரியிங் மொமெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் பொறுத்தவரை ப்ராக்டிக்கலா இந்த மாதிரி நம்ம இங்க அதிகமா யூஸ் பண்றது இல்ல. ஓகேவா?